வாங்க இன்றைக்கி மோர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்காக வந்து தயிர் எடுத்துருக்கேன் பாருங்கள். 300 கிராம் தயிர் எடுத்துருக்கேன். இதை அப்படியே வந்து மிக்சியில் போட்டு 2 சுற்றி எடுத்துக்கலாம். அப்படியே அடித்து செய்யலாம். ஆனால் வந்து இதில் மிக்சியில் போட்டு சுற்றினா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக வந்து மிக்சி கப்பில் போடலாம். ரெண்டு சுற்றி எடுத்துன்னு வந்துடுறேன். பாருங்கள் தயிர் பாருங்கள் நல்லா சாஃப்டாக நைஸாக அப்படியே இருக்குது பாருங்கள். அதுக்காக தான் மிக்சி கப்பில் போட்டு 2 சுற்றிக்கலாம். அப்படியே அடித்தா கொஞ்சம் குறைன்னு இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான். இதை அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிக்சி கழுவி அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கிற தயிரை மோர் குழம்புல அரைச்சி விடுறதுக்காக 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம் பருப்பு போட்டிருக்கேன். இதை அப்படியே மிக்சி கப்பில் போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியாக நறுக்குனது அப்படியே போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், இதையும் அப்படியே போட்டுடுவோம். அதில் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 துவரம் பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் தனியாக போட்டிருக்கேன். இதை அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் பாருங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சிருந்தால் போதும். இதை அப்படியே வந்து மோரில் ஊற்றிடுவோம். தயிர் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் அப்படியே மாற்றி போட்டுடலாம். நல்லா கழுவி இதில் போட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. ஜார் கழுவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கடலைப்பருப்பு துவரம் பருப்பு போட்டதுனால கொஞ்சம் திக்காகும். அதனால கொஞ்சம் நம்ம வந்து திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி கரெக்டாக இருக்கணும். பதம் கரெக்டாக இருந்தால் திக்காகாது. மோர் குழம்பு தாளிக்கிறதுக்காக ஸ்டீல் கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டுடுவோம். பாருங்கள் வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே போட்டுடுவாங்க. நல்லா வெந்தயம் வந்து செவந்து வந்த உடனே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சிடுது. வந்து மோர் மிக்ஸ் அப்படியே வந்து இல்லை கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பாருங்கள் வெள்ளை பூசணிக்காய் நல்லா வேக வச்சு மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுடுவோம். அதில் மஞ்சள் பொடி வந்து கலருக்காகத்தான். அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம். நிறைய கொதிக்க விடக்கூடாது. 2 கொதி வந்தால் போதும். ஆஃப் பண்ணிடலாம்.
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுது மோர் குழம்பு. பாருங்கள் 2 கொதி நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சா தான் கொஞ்சம் வந்து இந்த கடலைப்பருப்பு எல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பச்சை வாசனை போயிட்டு நல்லா வாசமாக இருக்கும் மோர் குழம்பு. சூப்பராக ரெடி ஆகிடுது பாருங்கள். நல்லா வெயிட்டுக்கு இனிமேல் மோர் குழம்பு இப்படி செய்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் விலாக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு மோர் குழம்பு. ஒரு 2 கொதி வரட்டும். அப்போ தான் வந்து இந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு கரெக்டாக இருக்கும். பருப்பெல்லாம் போட்டிருக்கோங்களா, நம்ம அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா மோர் குழம்பு வாசனையாக இருக்கும். நிறைய கொதிக்க விட வேண்டாம், ஒரு 2 கொதி வந்தால் போதும். சூப்பராக ரெடி ஆகிடுது மோர் குழம்பு.